இப்போ ஆன் டயட் பார்க்கலாம். இன்னைக்கு ஆன் டயட்ல ஒரு வித்தியாசமான ரெசிபி. கொரியன் ஸ்டைல்ல வெஜிடபிள்ஸும், சிக்கனும் சேர்த்து ஒரு சூப் வந்து பார்க்கலாம். இது வந்து டிட்டோ அவங்க சூப் இல்ல. கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு சூப் வந்து நான் பண்ணியிருந்தேன். இதுக்கு ஒரு பேன்ல வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு, அதில வந்து கொஞ்சம் நெறைய பூண்டு மட்டும் நைஸா சாப் பண்ணி சேர்த்துட்டு, ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்ல. லைட்டா கலர் மாறுனதுக்கப்புறம், கொஞ்சம் ஆனியன் சேர்த்து, ஆனியன் லைட்டா வதங்குனதுக்கப்புறமா, கொஞ்சம் நெறைய தக்காளி எடுத்துட்டு, தக்காளிய நைஸா சாப் பண்ணி அது கூட சேர்த்துருக்கேன். ஏன்னா, அவங்க வந்துட்டு அந்த கொரியன் சீசனிங், டொமேட்டோ பியூரி இதெல்லாம் வந்து சேர்ப்பாங்க. நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல. அதுக்கு பதிலா தக்காளி மட்டும் நைஸா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி மஞ்சள்தூள் போட்டு வச்சிருந்த சிக்கன் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சிக்கன் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாவே சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பீஸாவே சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமா ரெட் சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள் மட்டும் வந்து சேர்த்துருக்கேன். காஷ்மீரி பவுடரும் போடலாம். ஆனா வந்துட்டு காரம் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால வந்துட்டு கொஞ்சமா தான் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள். அது கூட முள்ளங்கி, அப்புறம் வந்து குக்கும்பர் இது 2ம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். டாக்டர்ஸ் வந்து புரோட்டீன் எடுக்கும்போது, புரோட்டீன் மட்டும் ஃபுல்லா எடுக்காதீங்க. கூடவே வந்துட்டு நெறைய வெஜிடபிள்ஸும் சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல வந்து நம்ம வாரத்தில ஒரு நாளைக்கு குக் பண்றோம் அப்படின்னா, 2, 3 வெரைட்டீஸ் வந்து செய்ய தேவையில்ல. அ ஒரே ரெசிப்பிலயே வந்து அவங்க சொல்ற மாதிரி அந்த டயட்ட வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதனால தான் இந்த ரெசிபி வந்து நான் உங்க கூட ஷேர் பண்றேன். வெஜிடபிள்ஸ், ரெட் சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் வந்து குக் பண்ணிடணும். குக் பண்ணி ஓப்பன் பண்ணா நல்லா சூப்பி கன்சிஸ்டன்சில இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமா கிரீன் சில்லி கட் பண்ணி தூவிட்டு, கொஞ்சம் பன்னீர் வந்து பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி அதில மிக்ஸ் பண்ணிட்டு, வேகணும்னு அவசியம் இல்ல. பட் இருந்தாலும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு குக் பண்ணி அப்படியே ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். கொரியன் ஸ்டைல்ல வேற லெவல் டேஸ்ட்ல ஒரு சூப் வந்து ரெடி ஆயிடும்.